ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கர்நாடகாவின் புகழ்பெற்ற தரோஜி ஸ்லோத் பியர் சரணாலயத்திற்கு டாரோஜி ஸ்லாத் பியர் சாங்சுவரி பயணம் செய்கிறோம். இந்த சரணாலயம் இந்தியாவில் ஸ்லோத் கரடிகளுக்காக உருவாக்கப்பட்ட முதல் மற்றும் மிக முக்கியமான பாதுகாப்பு மையங்களில் ஒன்றாகும். இயற்கை, வனவிலங்குகள் மற்றும் அமைதியான சூழலை விரும்பும் அனைவருக்கும் இது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இந்த வீடியோவில் தரோஜி சரணாலயத்தின் சிறப்பம்சங்கள், ஸ்லோத் கரடிகளின் வாழ்க்கை முறை, சஃபாரி அனுபவம், பார்வையிட சிறந்த நேரம், பயண குறிப்புகள், மேலும் இந்த இடத்தின் இயற்கை அழகை முழுமையாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். அப்படியானால் இந்த அற்புதமான வனவிலங்கு உலகிற்குள் நம்முடன் இணைந்து பயணம் செய்ய தயாராகுங்கள். வாங்க, தரோஜி ஸ்லாத் பியர் சாங்சுவரியை ஒன்றாக சுற்றி பார்ப்போம். எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலருடன் உங்கள் பயணம் இப்போது தொடங்குகிறது. தரோஜி ஸ்லோத் பியர் சரணாலயம், டாரோஜி ஸ்லாத் பியர் சாங்சுவரி, கர்நாடக மாநிலத்தின் பாலாரி மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற ஹம்பி அருகே அமைந்துள்ள ஒரு சிறப்பு வனவிலங்கு சரணாலயமாகும். வரலாறு: இந்த சரணாலயம் 1994ஆம் ஆண்டு கர்நாடக வனத்துறையால் நிறுவப்பட்டது. இந்தியாவில் ஸ்லோத் கரடிகளுக்காக ஸ்லாத் பியர் உருவாக்கப்பட்ட முதல் தனிச்சிறப்பு சரணாலயங்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 82 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது. ஏன் இந்த சரணாலயம் சிறப்பு? இந்தியாவில் அதிக அளவில் ஸ்லோத் கரடிகளை இயற்கையான வாழ்விடத்தில் காணக்கூடிய முக்கிய இடங்களில் இதுவும் ஒன்று. மாலை நேரங்களில் கரடிகள் குகைகளிலிருந்து வெளியே வந்து உணவு தேடும் காட்சியை பாதுகாப்பான பார்வை மேடையிலிருந்து காணலாம். கரடிகளுடன் மயில், நரி, குள்ளநரி, மான், முயல், முள்ளம்பன்றி போன்ற பல விலங்குகளையும் காணலாம். பல்வேறு பறவைகளின் குரல்கள் மற்றும் இயற்கை சூழல் பார்வையாளர்களை கவர்கின்றன. இயற்கை அமைப்பு: பெரிய பாறைகள், மலைப்பகுதிகள் மற்றும் இயற்கை குகைகள் நிறைந்த நிலப்பரப்பு, உலர்ந்த இலையுதிர் காடுகள் மற்றும் புதர்காடுகள் கரடிகளுக்கு பாதுகாப்பான வாழ்விடத்தை வழங்குகின்றன. தேன், கரையான், டெர்மைட்ஸ், எறும்புகள் மற்றும் பழங்கள் கரடிகளின் முக்கிய உணவாக உள்ளன. சுற்றுலா அனுபவம்: பாதுகாப்பான வாட்ச் டவரில் இருந்து கரடிகளை தொந்தரவு செய்யாமல் பார்வையிடலாம். இயற்கை புகைப்பட கலைஞர்களுக்கு மிகவும் பிரபலமான இடம். குடும்பத்துடன் அமைதியாக ரசிக்க ஏற்ற வனவிலங்கு சுற்றுலா தலம். செல்ல சிறந்த காலம்: அக்டோபர் முதல் மார்ச் வரை. மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை கரடிகளை காணும் வாய்ப்பு அதிகம். கர்நாடகாவின் இயற்கை எழில் நிறைந்த தரோஜி ஸ்லோத் பியர் சரணாலயத்தின் அழகையும் அரிய ஸ்லோத் கரடிகளின் இயற்கை வாழ்க்கையையும் இந்த வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள்.
எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள். உலகின் அழகான சுற்றுலா தலங்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், கோவில்கள், வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை தொடர்ந்து உங்களிடம் கொண்டு வருகிறோம். உங்களின் கருத்துக்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பகுதியில் பதிவு செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகும். அடுத்த பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை பாதுகாப்பாக இருங்கள், இயற்கையை நேசியுங்கள், வனவிலங்குகளை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். இது உங்கள் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர், உலகை உங்களுடன் இணைக்கும் பயணம்.